பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பீகார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிஷ்குமார் உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் இளம் தலைவர் தேஜஸ்வி யாதவின் அயராத பரப்புரைக்கும் பாராட்டுகளை பதிவு செய்வதாக அவர் கூறியுள்ளார். பீகார் தேர்தல் முடிவுகள் மக்கள் நலனுக்காக பணியாற்றும் சமூகம் மற்றும் சித்தாந்த கூட்டணிகள், தெளிவான அரசியல் தகவல் மற்றும் கடைசி வாக்குப்பதிவு செய்யப்படும் வரை அர்ப்பணிப்புடன் மேலாண்மை பணிகளை செய்வது என அனைத்தையும் வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கூட்டணி தலைவர்கள் வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள மூலோபாய ரீதியாக திட்டமிடும் திறன் கொண்ட அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் நற்பெயர் மிகவும் தாழ்ந்த கட்டத்தில் இருப்பதாகவும், வெற்றியே பெறாதவர்களுக்கு கூட நம்பிக்கை அளிக்கும் வகையில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இருக்க வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார்.